நாம இப்போ ஒரு குர்தாக்கு ஒரு பர்சனுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது குர்தாவோட லென்த் மெஷர்மெண்ட். இதுக்கு நீங்கள் ஷோல்டர்லேருந்து டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் எடுத்துக்கணும். ரிமெம்பர், நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அந்த பர்சன் கீழே குனியக்கூடாது. அடுத்து நம்ம எடுக்க போகிறது நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட். இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் இப்படி டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் எடுக்கணும். கரெக்டாக அவங்க ஆம்பிட் கர்வ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த கர்வ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கர்வ் லைன் வரைக்கும் எடுக்கணும். உங்கள் ஷோல்டர் மேலேருந்து ஒரு 2 inches கீழே நீங்கள் அந்த லைனை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிறது செஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட். கரெக்டாக அவங்களோட பஸ்ட்டு ஷேப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் டேப்பை இப்படி ஃபுல் ரவுண்ட் சுற்றி வச்சு எடுத்துக்கணும். பின்னாடியே உங்களோட டேப்பு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அது மேலே கீழே ஏறி இறங்காமல் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. டேப்பை ரொம்ப டைட்டாக எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே அவங்க பாடியில் சுற்றி வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் எடுக்கும்போது பாருங்கள், அந்த டேப்பை வந்து அவங்க பாடியில் டைட் பண்ணலை, கம்ஃபர்டபுளாக அந்த மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துட்டோம். அடுத்து நம்ம எடுக்க போகிறது வெய்ஸ்ட் லென்த் மெஷர்மெண்ட். இது நீங்கள் ஷோல்டர்லேருந்து அந்த சைடு ஷேப் அவங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து அது வரைக்கும் அந்த லென்த் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறீங்க. அந்த லென்த் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எடுத்த இடத்துல நீங்கள் இதே மாதிரி ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் வெய்ஸ்ட்டு நமக்கு சொல்லிக்கலாம், ஒரு வெய்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லலாம். இதுவும் அதே தான். டேப்பை ரொம்ப டைட் பண்ணிடாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபிங்கர் உள்ள அலவன்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம எடுக்கிறது ஸ்லிட் லென்த் மெஷர்மெண்ட். ஷோல்டர்லேருந்து அவங்களுக்கு ஸ்லிட் எங்கே ஆரம்பிக்கணுமோ அந்த போர்ஷன் வரைக்கும் லென்த்தை பார்த்து நீங்கள் ஸ்லிட்டோட லென்த் இங்கே மெஷர் பண்ணிக்கிறீங்க. அடுத்ததான் நம்ம சீட் ரவுண்டு எடுக்கிறோம். இந்த சீட் ரவுண்ட் எடுக்கும்போது கரெக்டாக அவங்களோட பட் ஷேப், சீட் ஷேப் இருக்கிற இடத்துல நீங்கள் ரவுண்டு எடுத்துக்கணும். கையை முன்னாடி இப்படி வச்சுக்கணும். இது வச்சோம் அப்படின்னா நமக்கு தொப்பை எதுவும் இருந்தாலும் அந்த தொப்பை இருக்கிற இடத்துல துணியை டைட் பண்ணாமல் இந்த கையை நீங்கள் உள்ளே வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு அது ஷேப்பையும் அழகாக காமிக்கும். உங்களுக்கு சீட்டோட போர்ஷனில் தேவையான அலவன்ஸ் உங்களுக்கு இதுலேயே வந்துடும். அதனால் கையை மட்டும் இப்படி உள்ளே வச்சுட்டு டேப்பை உங்கள் பாடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி சுற்றி வச்சு இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது நமக்கு வயிறு தொப்பை இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம எடுக்கிறது நம்மளோட நெக் மெஷர்மெண்ட். நீங்கள் ஷோல்டரில் வச்சு உங்களோட டேப்பை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எவ்வளோ டெப்த்து வேணுன்றதை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அதுபோல் பேக் நெக்குக்கும் நான் டேப்பை இப்படி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். அது எவ்வளோ இருக்குன்றது இப்படி மடக்கி வச்சு அது எவ்வளோ டீப் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து நம்ம எடுக்கிறது நம்மளோட ஸ்லீவோட லென்த் மெஷர்மெண்ட். நீங்கள் ஷோல்டர் எந்த இடத்துல எடுத்து முடிச்சிருந்தீங்களோ அந்த இடத்துலேருந்து டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை எடுத்துக்கிறீங்க. நான் இங்கே ஷார்ட் ஸ்லீவ் எடுக்கிறேன். ஸோ ஷார்ட் ஸ்லீவுக்கான லென்த்தை இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். நம்ம லென்த்தை எடுத்ததும் லென்த் எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. கையை உள்ளே விட்டு அதை சுற்றி வச்சு இந்த ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. ஒரு ஃபிங்கர் மட்டும் இப்படி உள்ளே விட்டு அந்த ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிறது நம்ம ஆர்ம் ரவுண்டு மெஷர்மெண்ட். இது நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எந்த இடத்துல எடுத்தோமோ அதே பாயிண்ட் தான். கையை இப்படி சுற்றி எடுத்து டேப் எடுக்கும்போது மட்டும் கையை அப்படி மேலே தூக்கி அதுக்கப்புறம் டேப்பை உள்ளே விட்டுட்டு கையை கீழே இறக்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை சுற்றி வச்சு அந்த ரவுண்டு மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாக எடுத்துட வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் இருக்க வேண்டாம். அவங்க பாடியை சுற்றி வச்சு மட்டும் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டால் போதும். இதுதான் நம்மளோட ஆர்ம் ரவுண்டு மெஷர்மெண்ட். கரெக்டாக இது பாடியில் மேலே வரைக்கும் ஷோல்டர் வரைக்கும் அது சுற்றி வந்திருக்கான்றதை பார்த்துக்கோங்க. டேப்பும் நல்லா ஆம்பிட்டுக்குள்ளே விட்டு எடுத்துருக்கணும்.